guys, வெல்கம் டு விஷ்ணுஸ் வாய்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பேச போகிறது 2026. நம்ம எலெக்ஷனு இதை பற்றி பேசாமல் போனால் எப்படி? இங்கே நான் இந்த கட்சி பற்றியோ இல்லை அந்த கட்சி பற்றியெல்லாம் பேச போகிறதில்ல. மக்களோட மக்களாக இருந்து பெர்ஸ்பெக்டிவில் நம்ம ஃபீலிங்ஸை, நம்ம எக்ஸ்பெக்டேஷனை இந்த எலெக்ஷன் 2026 எப்படி இருக்கும்னு இங்கே நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக என்னோட ஒப்பீனியன் சொல்லணும். எலெக்ஷன் 2026 நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஓட்டு போகிறதுக்கு 18 அபோவ் இருந்தால் தான் ஓட்டு போடுவாங்க, அதை பற்றி யோசிப்பாங்க யாருக்கு போடுறதுன்ட்டு. ஆனால் இப்போ என்ன பார்த்தா 18 பிலோ இருக்கவங்கலாம் அதை பற்றி யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு தான் போடணுன்ட்டு ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கிறாங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 2026 எப்படி இருக்கணும்னா, ஏன்னா புது புது விஷயங்கள் வந்தாலும் புது விஷயங்களை மாறினாலுமே ஆனால் இன்னமும் சில விஷயங்கள்லாம் மாறாமல் அப்படியே தான் இருக்குது நான் நினைக்கிறேன். பாலியல் வன்கொடுமை எங்கே திரும்பி பார்த்தாலுமே நியூஸில், டிவியில், ரீல்ஸில் இது ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. இன்னமும் சில இடத்துல சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வெளியில் போகாமல் பயத்தோடு இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் 2026 யார் வேணால் வரட்டும், எனக்கு யார் வந்தாலும் ஹாப்பி. யார் வந்தாலுமே இந்த மாதிரி இஷ்யூலாம் ஸ்ட்ராங்கான சொல்யூஷனும் ஸ்ட்ராங்கான முடிவும் எங்களுக்கு வேணும். இந்த எலெக்ஷன் பற்றி எனக்கு புரிஞ்சுது, ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணாதீங்க, ட்ரூத் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்மார்ட்டாக யோசிச்சுட்டு ஓட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது விஷ்ணுஸ் வாய்ஸ் பாக்ஸ்.